யாராவது வந்து பிரியாவை பத்தி கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? எவ்வளவு நேரம் அவ குளிச்சிட்டு இருக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கான்னு சொல்ல முடியும்? என் மேல எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சுன்னா என்னை நல்லா மாட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு ஓடிட்டா. ஜெனி, என்னக்கா? பிரியா எங்க? பிரியாவக்கா குளிச்சிட்டு இருக்கா. குளிச்சிட்டு இருக்காளா? என்னமா குளிக்கிறா? ஆமாக்கா, குளிச்சிட்டு தான் இருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சு அவ குளிக்க போய். இவ்வளவு நேரம் அவ குளிக்க மாட்டாளே. அது வந்துக்கா, இன்னைக்கு அவளுக்கு நிச்சயம் இல்ல. அதான் ஃபேஸ்க்கு என்னென்னவோ அப்ளை பண்ணிட்டு குளிக்க போனா. அதனாலதான் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அவ குளிச்சிட்டு வந்த உடனே நீ வந்து கூப்பிடு. டைம் ஆகுது, அவளுக்கு சாரி கட்டி விடணும். தங்கமாரி அக்கா இருக்கட்டும், நானே அவளுக்கு சாரி கட்டி விட்டுறேன். மேக்கப்லாம் போட்டு நானே ரெடி பண்ணி விட்டுறேன்க்கா. பரவாயில்ல, என்னையும் வந்து கூப்பிடு. சரிக்கா. ஐயோ, மறுபடியும் வந்து அவளை எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? குளிக்கிறான்னு சொன்னா அவ்வளவுதான், நம்ம மேலதான் எல்லாருக்கும் டவுட் வரும். வேற ஏதாவது தான் சொல்லணும். பிரியா என்னைய நல்லா மாட்டி விட்டுட்டு ஓடிட்டா. எப்படியோ ஒரு வழியா அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தாச்சு. நல்ல வேளை நான் வரும்போது யாருமே பார்க்கல. பார்த்திருந்தாங்க சென்டிமெண்டா பேசி என்னை அந்த வீட்லயே இருக்க வச்சிருப்பாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டேன். சரியான ஜெயில் அந்த வீடு. இனி நான் என் சிவா கூட சுதந்திரமா வாழ போறேன். என் சிவா என்னை நல்லா பார்த்துப்பாரு. இவங்கள மாதிரி என்னை ஜெயில வச்ச மாதிரி வச்சிருக்க மாட்டாரு. ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாரு. ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பேரண்ட்ஸ்? பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி கூட அக்கறையே இல்லை இவங்களுக்குலாம். அங்க இருந்தா என் லைஃபையே கெடுத்துருவாங்க. எனக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். சரி, நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. அவனும் அவன் ஆளும் பேச்சு எனக்கு சுத்தமா அவனுக்கு பிடிக்கவே இல்லை. என் சிவாவோட கால் தூசிக்கு கூட அவெல்லாம் வரமாட்டான். பாவம் சிவா, இவ்வளவு நாளா அவர் கூட பேசாததுனால அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரியா சாப்பிடுறது கூட இல்ல. முன்னாடிக்கு மெலிஞ்சிட்டாரோ இல்ல அப்படியே இருக்காரோன்னு தெரியல. பாவம் அவரு. இனி அவரை நான் நல்லா பார்த்துப்பேன். அவரும் இனி நல்லா பார்த்துப்பாரு. எங்களுக்கு இனி யாருமே வேண்டாம். அவருக்கு நான், எனக்கு அவர்னு சந்தோஷமா வாழ போறோம். நாங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கண்காணாத இடத்துக்கு போக போறோம். அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா வாழ போறோம். இவங்க முகத்திலே இனி முழிக்கவே கூடாது. இவங்க கண்டுபிடிச்சிடவே கூடாது என்னையும் சிவாவையும். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் எங்களை பிரிச்சிருவாங்க. அதனால இவங்க கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நாங்க போக போறோம். ஜெனி, பிரியாவேங்க? என்னமா அவ குளிச்சிட்டு இருக்கா? இல்லக்கா, அவ வெளியே தான் வந்தா. நீங்க பாக்கலையா? வெளியே வந்தாளா? ஆமாக்கா, வெளியே தான் வந்தா. அவங்க அம்மாட்ட ஏதோ பேச போறேன்னு சொல்லிட்டு போனா. இல்லையே, நான் அவளை பார்க்கவே இல்லையே. நான் வெளியே தான் இருந்தேன். இப்பதான்க்கா வெளியே போனா. அவங்க அம்மாட்ட தான்க்கா ஏதாவது பேசிட்டு நிப்பா, போய் பாருங்க. பாத்துட்டு வரேன். பேசாம நம்மளும் வீட்டுக்கு போயிடலாமா? இதுலயே நின்றுட்டு இருந்தா எல்லாருக்கும் டவுட் தான் வரும். என்கிட்ட வந்துதான் பிரியாவை எங்கன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு போயிட்டானா அப்புறம் வீட்டுல வந்து கேட்டா என்ன பண்றது? அப்பா அம்மாக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க வேற திட்டுவாங்க. வேண்டாம் வேண்டாம், இங்கேயே இருப்போம். வாங்க 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 மைனி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நயன்தாரா எங்க? என் தம்பி கூட வரேன்னு சொல்லிட்டாளோ? இல்ல மைனி, அவ வரலன்னு சொல்லிட்டா. வரலன்னு சொல்லிட்டாளா? ஆமா, இப்பதானே பிள்ளை பிறந்திருக்கு. பச்சையிலே தூக்கிட்டு எப்படி எப்படி ஃபங்க்ஷன் வீட்டுக்குலாம் வர முடியும்? பிள்ளை அழுதுட்டே கிடக்கும். வந்தாலும் ஒரு வேலை செய்ய முடியாது. சும்மா பிள்ளைய பார்த்துக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கணும். அது மட்டுமா வெயில் வேற ஜாஸ்தி. இப்படி இருக்கும்போது பிள்ளைய வெளியே தூக்கிட்டு வர முடியுமா? அதான் நீ மட்டும் போயிட்டு வாக்கா, நான் வீட்லயே இருந்துக்கிட்டேன்னு சொன்னா நயன்தாரா. அப்ப என் தம்பி எங்க? குழந்தை பிள்ளை வேலை செய்யற இடத்துல இருந்து அப்படியே வந்துடுறேன்னு சொன்னாவே. நானே என் பிள்ளையா வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். நயன்தாரா வேற வரலன்னு சொன்னால, அதனாலதான் குழந்தை பிள்ளை வேலை செய்யற இடத்துல இருந்தே கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டாவே. ஓ அப்படியா? நான் ஃபங்க்ஷன் மண்டபத்துல கூட வைக்கல, வீட்ல தானே வச்சிருக்கேன். நயன்தாரா பிள்ளையை தூக்கிட்டு வந்தா என்ன? நானும் அதுதான் சொன்னேன். வந்து நீ பாட்டு ஒரு ரூம்ல இருமானே. அவதான் பச்சை பிள்ளையை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் வர முடியாதுக்கான்னு சொல்லிட்டா. நீ மைனி கிட்ட போய் சொல்லி அவைய புரிஞ்சுக்குவா வேணா.
நயன்தாரா வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன பண்ண, அவளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. அதனாலதான் அவளால வர முடியல. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல மைனி. நீங்க பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போங்க. சரி மைனி. ஏங்க, புருஷனோட சொந்த அக்கா பிள்ளையோட நிச்சயத்துக்கு கூட வரமாட்டேன்னு இருந்துட்டா பாருங்க. என் தங்கச்சி இவளை பத்தி சொல்றதுலாம் சரியாதான் இருக்கு. நயன்தாராக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி தாங்க. எதுக்கு அப்படி சொல்ற? அவளுக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு. அதனாலதானே வர முடியலன்னா உங்க அக்கா சொல்லிட்டு போறாவ. இருக்கட்டுங்க, நேத்தே வர வேண்டியதானே. இது என்ன வேற வீடா? நம்ம வீடு தானே. வந்து உரிமையா தங்கினா என்ன? நம்மளுக்கு என்ன பல ஆயிரம் சொந்த பந்தங்களா இருக்கு. என் கூட பிறந்தவிய இவிய 2 பேர் தான். அவிய குடும்பமா வந்து நின்னாதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். என் தம்பி பொண்டாட்டியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானே, எனக்கு அது நினைச்சாலே வருத்தமா இருக்குங்க. சரி சரி, வருத்தப்படாத. வந்தவங்கள மட்டும் பாரு. ஜெனி, அவ வெளியே எங்கேயுமே இல்ல. பிரியா எங்க போனா? வெளியே தாங்க வந்தா. வெளியே எங்கேயுமே இல்லையே. அவங்க அம்மா கிட்ட தான் ஏதோ பேச போறேன்னு சொல்லிட்டு போனா. போய் சொல்லாத ஜெனி. பிரியாவை வெளியே எங்கேயுமே காணோம். அவ எங்க போனா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. அவங்க அம்மா கிட்ட தான் ஏதோ பேச போறேன்னு சொல்லிட்டு போனா. நான் அத்தை கிட்ட கேட்டுட்டு தான் வரேன். அத்தை இந்த பக்கமே வரலன்னு சொன்னாங்க. உண்மை சொல்லு ஜெனி, பிரியா எங்க? தங்கமரியக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. போய் சொல்லாத ஜெனி, உண்மையை சொல்லு. பிரியா எங்க? நீ அப்பத்துல இருந்து அவ குளிக்கிறான்னு சொல்லும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால நான் ரூமுக்கு வெளியவே தான் நின்னுட்டு இருந்தேன். அவ ரூமுக்கு வெளியே வரவே இல்லை. நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். உண்மையை சொல்லு, பிரியா எங்க? தங்கமரியக்கா, எனக்கு எதுவும் தெரியாது. பிரியா அவங்க அம்மாவை பார்க்க தான் போனா. ஜெனி, நான் வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன். அவ வெளியே வரவே இல்லை. உண்மையை சொல்லு, அவ எங்க போனா? எப்ப போனா? எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. ஜெனி, எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க ஜெனி? ஃப்ரெண்டுனே நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றியா? ஃப்ரெண்டுனா நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாது ஜெனி. நீ அவளுக்கு நல்லது பண்ணல, கெட்டது பண்ணிருக்க. உண்மையை சொல்லு, அவ எங்க போனா? இவ்வளவு நேரம் குளிச்சிட்டு தாக்கா இருந்தா. இப்பதான் அவங்க அம்மா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனா. என்னை கோவப்படுத்தாத ஜெனி. நீ இப்ப உண்மையை சொல்லல, நாங்க போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியிருக்கோம். நீடா பிரியாவை ஏதோ பண்ணிருக்கேன்னு எனக்கு டவுட் ஆகுது. ஐயோ, நான் எதுவும் பண்ணல. அப்ப அவளை எங்க? இவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருக்கான்னு சொன்னேன். இப்போ வெளியே போயிட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்ற. உன்னை தவிர இந்த ரூம்ல யாருமே இல்ல. உண்மையை சொல்லு ஜெனி, பிரியா எங்க? அக்கா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க போலீஸ்க்குலாம் சொல்லாதீங்க. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. என் போன்ல இருந்து அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால. அவன் பிரியாவை என் கூட ஓடி வந்துறேன்னு கூப்பிட்டான். பிரியா அவன் கூட ஓடி போயிட்டாக்கா. நினைச்சேன் அவ இந்த மாதிரி தான் வேலை பண்ணுவான்னு நினைச்சேன். அத்தை கூட அவளை நம்பினாங்க. நான் நம்பவே இல்லை அவளை. எனக்கு தெரியும் அவ இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு. அதான் நான் அவ மேல ஒரு கண்ணு வச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் என்னை ஏமாத்திட்டு அவ ஓடி இருக்கா. நீலாம் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா? இப்படி ஓடி போற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவன் ரொம்ப நல்ல பையன்னு சொன்னா. இந்த நிச்சயத்துல அவளுக்கு இஷ்டமே இல்லைன்னு சொன்னாக்கா. அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். நல்ல பையனா? அவன் நல்ல பையனே கிடையாது. அவன் ஒரு சரியான ஃப்ராடு. அதை எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பிரியாக்கு புரியவே இல்லை. என்னவோ நாங்க தான் போய் சொல்றதா நினைச்சிட்டு இருந்தா. இப்போ எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவங்க கூட ஓடி போயிட்டா. இத போய் அத்தைக்கிட்டயும் மாமா கிட்டயும் சொன்னா அவங்க தாங்கிப்பாங்களா? ஏற்கனவே ஒரு தடவை இந்த வீட்டை விட்டு ஓடி போய் அவங்கள அவமானப்படுத்திட்டா. இப்போ இன்னைக்கு அவளுக்கு நிச்சயம். இந்த நேரத்துல அவ ஓடி போயிருக்கா பாரு. அத்தைக்கு மாமாக்கும் இது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? போனதான் போன, ஒரு நல்லவன் கூட ஓடி போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த சிவா ஒரு அயோக்கிய பையன், சரியான ஏமாத்துக்காரன். போனதுக்காகவும் நகைக்காகவும் தான் இவ கூட பழகிருப்பான். மத்தபடி இவ மேலலாம் உண்மையான லவ்வே கிடையாது அவனுக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் இவளை லவ் பண்ணிருப்பான் அவன். இவளும் பேக்ல மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிருப்பாளே, அப்படிதானே? தங்கமாரிக்கா, அவ பேக் எடுத்துட்டு போனாலா? நீங்களும் ஆன்ட்டியும் வந்துட்டீங்கன்னு பேக மறுபடியும் கொண்டு வந்து ரூம்ல வச்சுட்டு அவ மட்டும் தாங்க ஓடி போனா. ஃபர்ஸ்ட் நான் கேட்கும்போது ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ இவ்வளவு டீடைல் சொல்லிட்டு இருக்க. அப்போ உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கு? இல்லக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. அவதாங்க ஓடி போனா. போய் சொல்லாத. அவகிட்ட நாங்க போனே கொடுக்கல. நீ தான் இந்த வீட்டுக்கு வந்து வந்து போனை கொடுத்து அவங்க கூட பேச விட்டுருக்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பாங்களா? சே, பிரியாவோட வாழ்க்கையை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே. இது போய் அவங்க அப்பா
இந்த சிவா எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? அவன் கூட ஓடி போறதுக்கு விட்டுருக்கியே. நல்லவன் கூட ஓடி போயிருந்தா கூட நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான்னு சந்தோஷப்பட்டு போனாங்க. ஆனா நீ இப்படி பண்ணிட்டே ஜெனி. உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட்ட பாத்தியா? எங்களை தான் சொல்லணும். சாரிக்கா, அவரு நல்லவருன்னு நினைச்சேன். அதனாலதான் பிரியாக்கு ஹெல்ப் பண்ணேன். அவ வேற எனக்கு இந்த நிச்சயமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா. அதான் என் ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணேன். கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு ஹெல்ப் பண்ணியா? இதுக்கு மேலதான் அவ கஷ்டமே ஆரம்பிக்க போகுது. அவளோட லைஃப் மொத்தமா ஸ்பாயில் ஆக போகுது. இந்த நிச்சயம் நடந்ததா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் ஜெனி. இப்படி அவ லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டியே. அவளை நாங்க எங்கன்னு போய் இப்ப தேடுவோம். தங்கமாரி, என்னாச்சுமா? பிரியா எங்கம்மா? ரெடி ஆயிட்டாளா? சிவா